ஹாய் காய்ஸ், இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூவில். மைசூர் ஜூவோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது அதோட செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டில் தான் எப்படி டிக்கெட் வாங்குறது, என்ன எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே அதில் இருக்கும் தெளிவாக, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் என்னென்ன அனிமல்ஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோ கூட பார்க்கலாம். பாருங்க காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு நீர் யானை. காய்ஸ், நீர் யானை வந்து ரொம்ப ரேரு. ஏன்னா இப்போ எல்லாம் உலகத்தில் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப அது வேட்டையாடி நிறையா பேர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் நீர் யானையோட இதே வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா இந்த மைசூர் ஜூவில் பாருங்கள் 2 தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த எண்டில் ஒன்று இருக்குது. மைசூர் ஜூலே மொத்தமாக 2 தான். அந்த மாதிரி இப்போ கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து நீர் யானை வந்து இது இருக்குது. அதனால் நீர் யானை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க மைசூர் ஜூ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம். 2 நீர் யானை இருக்குது. அதுவும் ரொம்ப மெயின்டைன் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்குறாங்கப்பா. ஏன்னா போலீஸ் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப இல்லீகல் பிஸ்னஸ்லாம் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், டைகர் அமைதியாக அதை பாட்டுக்கு படுத்துருக்குது, யார் தொந்தரவுக்கும் போகாமல். பட் ஆனால் அது தனியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தனியாக ஒரு கேஜ் மாதிரி போட்டு தனியாக அதை இது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சேஃப்டி இல்லை காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் பாம்பு. இது பாருங்க ஒரு 6-7 பாம்பு சுருண்டு கிடக்குது ஒரே இதில். தெரியுதுங்களா உங்களுக்கு? 6-7 பாம்பு ஒரே இடத்துல சுருண்டு கிடக்குது. அப்பா எப்படி இருக்குது இங்கே பாருங்க. இது மலபார் பெட் வைப்பர். மலபார் பெட் வைப்பரா பாருங்க, க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது லைட் க்ரீனில், இந்த லைட்டு கிட்ட இருக்கிறது. அந்த பக்கம் ஒன்று இருக்குது டார்க் க்ரீனில் இருக்குது. 2 பாம்பு. இது பாய்சன் தான் நினைக்கிறேன், ஏன்னா வைப்பர்னு போட்டுருவாங்க. இது டிஹாஸ்டேட். இது வந்து குட்டி குட்டி ஸ்னேக்ஸு. பாருங்க எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. இதோட குட்டின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மலைப்பாம்பு மாதிரி இருக்குங்களா. இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க கோல்டன் கலர் இருக்குது. அது எங்கேயோ ஐடியா பண்ணி தப்பிச்சு ஓடியெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, எங்கேயோ பிளான் பண்ணி கடைசியில் எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்குது. இது கலர் பாருங்கள், அதோட கோல்டன் அப்புறம் பிளாக்கு வரியாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த பாம்பும் மறுபடியும் மேலே தப்பிக்கலாம் ஐடியா பண்ணுது. பாருங்க ராக் பைத்தான் பாருங்கள், அதே மாதிரி தான். ராக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. எல்லா பாம்பும் வந்து மோஸ்ட்லி மேலேயே தப்பிச்சு ஓடிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்குது. பாருங்க காய்ஸ், பார்க்கவே அப்படியே கொடூரமாக இருக்குது. ராக் பைத்தான். இங்கே பாருங்க, இது வந்து சாண்டல் அண்ட் ஒயிட் கலரு. இது பாருங்க, இங்கே ஒன்று பைத்தான். இதுவும் ராக் பைத்தான் தான். இதுவும் அதேவோட இது தான். பட் ஆனால் இதில் பாருங்க, இது ஜாயின் தான். இது ஃபுல்லாக அப்படியே ஒரே இதில் எல்லாமே ஒரு 10-20 பாம்பு வச்சிருக்கோம். காய்ஸ், இதுதான் சாம்பார் மான். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாடு மாதிரி இருக்கும். அதுதான் சாம்பார் மான். இது வச்சுருக்குறாங்க. இப்போ வாங்க இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கூட்டத்தையும் காணோம். இங்கே பாருங்க, நான் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாம் அப்படியே கலந்துட்டாங்க பாதியிலேயே. இங்கே பாருங்கள், இது வந்து கொர்க்கடைலுக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. காய்ஸ், நான் வந்து மோஸ்ட்லி நிறையா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜூவில் வந்த காசுக்கு நான் தான் எல்லா அனிமல்ஸும் பார்த்து விசிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கொர்க்கடைலுக்கும் தனியாக ஒரு ஸ்பாட்டே க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸும் இங்கே விசிட் பண்ணிடலாம் காய்ஸ். அதே மாதிரி ரொம்ப கிட்டே விசிட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் கொர்க்கடைல். அப்பா வேறு லெவலில் இருக்குங்க காய்ஸ். கொர்க்கடைல் எவ்வளோ பெருசு. பட் ஆனால் மாட்டினோம்னா அவ்வளோதான், கோவிந்தா தான். அப்படியே சாப்பிட்றேன் காய்ஸ். கொர்க்கடைல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணும்ல, அதுக்கு சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ண தெரியாது. அதுக்கு ஃபுட்டு வைக்க போகிறதே ரொம்ப கஷ்டம் கொர்க்கடைல். ஏன்னா சில டைம் மாதிரி இருக்காது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப வெயில் அடிக்கிறனால தண்ணிக்குள்ளே போய் அப்படியே கூலாக போயிட்டுருக்குது. செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, வெளியே வரல. ஆனால் அந்த பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு எடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க காய்ஸ். அது பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்குது. அமைதியாக விட்டுருங்க. அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதையும் அங்கேயே எழுதி வச்சுருக்குறாங்க. 2 பசங்க அப்படி பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ
அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு நம்மளுக்குமே ஒரு கூண்டு போட்டு நம்மளே ஒரு கூண்டுக்கு அமுச்சு விட்றாங்க. அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பேர்ட்ஸு, மயில் எல்லாமே டோட்டலாக இருக்குது. வாத்துலேருந்து நிறையா இருக்குது. எல்லாவோட பேர்ட்ஸும் ஒரு இடத்துல வச்சு நம்மளை கூண்டுக்குள்ளே விட்டு போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே பாருங்கள், ஒரு ஓடை மாதிரி கட்டிட்டு எல்லா பேர்ட்ஸ் இங்கே ஒரு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஒரு 10-15 பேர்ட்ஸ் கவர் ஆயிரும். அந்த மாதிரி கூண்டுக்குள்ள விட்டு நம்மளே கூண்டுக்குள்ள விட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. பரவாயில்ல. எங்கே பாருங்கள் செட்டப் பாருங்கள், மேலே எல்லாம் ஃபுல்லாக நெட்டு போட்டு கவர், எல்லாமே ஸ்டீல் தான், எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, பறந்து போகாது. பட் நம்ம கிட்டன்னு பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஒரு பாத்துவே மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. சைடில் எல்லாம் நீட்டாக க்ரீனிஷ்ல அங்கே பாருங்கள் ஃபுல் நெட்டு கவர். மேலே போய் பறக்காத வாய்ப்பே கிடையாது. மேலே வேணால் உட்காந்துக்கலாம் மரத்து செடியில் அந்த மாதிரி. மற்றபடி இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்மளே ஒரு ஜூக்குள்ளே விட்டு, அதான் சொல்லுவாங்களே கூண்டுக்குள்ளே விட்டு போய் பாருடான்றானுங்க. பரவாயில்ல கைஸ், இந்த மாதிரிலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபுட்டு வந்து அவங்களே இது பண்ணுறோம் நினைக்கிறேன். இங்கே இது ஈஸி தான், இதுக்கு என்ன தர போகிறாங்க, அதனால் இது வந்து அவ்வளோ இது கிடையாது. அதனால் எல்லா போர்ட்ஸும் இங்கே கவர் ஆகிடுது. மறுபடியும் அவுட் சைடு பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டீலு. அதான் சொல்கிறேன், நம்மளை கூண்டுக்குள்ள விட்டு போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் தள்ளி விட்டு வந்தாச்சு. பாருங்க அடுத்தது இந்த இதுலேயும் கொஞ்சம் அதுக்கு அந்த கூண்டுலேயே இன்னொன்று இருக்குது, இன்னொரு பார்ட்டிஷன் மாதிரி கட்டி அடுத்த இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. அவுட் சைடு வெளியே போகிற இதுலேயே 2 கேட்டு, ஏன்னா அந்த பேர்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இரும்பில் போட்டிருக்காங்க. சூப்பராக இது பண்ணியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா மைசூர் ஜூ வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு நாள் ஃபுல்லாக விசிட் பண்ணால் தான் உங்களால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும், எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள், ஆமை வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் வகை ஆமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறையா வகையான ஆமை இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு இந்த ஆமை பாருங்க, இதோட கை பாருங்க, நெயில்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நகம், அப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குப்பா. இங்கே பாருங்க இன்னது குட்டி குட்டியாக அழகாக ஆமையாக நீட்டாக இருக்குதுல்ல. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குற ஆமை மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்க, இதான் ஸ்டார் ஆமை. இது நான் பார்த்தது இல்லைங்க, இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸ்டார் ஆமை, அதோட பெட்ஸ் பாருங்கள், குட்டியை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. வா செம்மையாக இருக்கா. ஒரு 8 குட்டி போட்டிருக்குது. பட் இதில் வந்து நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில், இந்த நெட்டு அந்த மாதிரி போட்டிருக்கனால. பாருங்க அதே மாதிரி ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஃபுட்டு பாட்டுக்கு அமைதியாக அது பாட்டுக்கு சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸ்டார் ஆமைங்க இது. இங்கே ஒரு 20-30 இருக்கும். இங்கே பாருங்க அது பாட்டுக்கு சாப்பிட்ருக்கு அமைதியாக, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருக்கு. இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த பக்கம் அதே மாதிரி ஆமையிலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கழுத்து நீளமாக இருக்கும்ல அந்த ஆமைங்க, இது கழுத்து நீளமாக இருக்கிற ஆமை. வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்தது ஃபைனலாக ஈமுக்கோழி வச்சுருக்குறாங்களா, ஈமுக்கோழி வச்சுருக்குறாங்க. அதான் எல்லாம் வச்சுருக்குறாங்க கைஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மைசூர் ஜூ, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்காத விஷயத்த நிறையா பார்க்கலாம், சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபைனல் டச் இங்கே பார்த்தீங்களா என்ன வச்சுருக்காங்க, ஒட்டகச்சிவிங்கி. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஒட்டகச்சிவிங்கி. நான் பார்த்ததே இல்லை கைஸு, வீடியோவில் பார்த்துருக்கேன் தவிர, ஆனால் நேரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. அப்பா வேறு லெவலில் இருக்குது. பட் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குங்க. அது பார்க்கவே வேண்டிய லுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெருசு. அப்பா நான் நின்ற கால் கூட வர மாட்டேன்னு நினைக்கிறேங்க நான். எவ்வளோ பெருசு, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே ஒரு 10 ஒரு 20 இருக்குங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000 ஜிராஃபி இருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாங்க. பாருங்க அதுக்குன்னு தனித்தனியாக செட்டப் பண்ணிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பண்ணி ஃபுட்டு வந்து அதே ஹைட்டுக்கு வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது காய்ஸ், வேறு லெவல் காய்ஸ். இன்றைக்கி சூப்பர் மைசூர் ஜூ. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல். இங்கே பாருங்கள் ஒரு இது மாதிரி என்ன கிரவுண்ட் இது மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அவுட் சைடுக்கு எக்ஸிட்டுங்க, ரோடு கிராஸ் பண்ணி போகிறக்கோசரமே ரோடு கிராஸ் பண்ணியே வந்து இது அண்டர் கிரவுண்டில் போய் ரோடு கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போயிடும். கார் பார்க்கிங் அந்த மாதிரி, கார் பார்க்கிங்லாம் அந்த சைட் இருக்குது. நீங்கள் வேறு லெவல் கைஸ்,
சூப்பர் என்ஜாய்மெண்ட் தான் இன்னைக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நான் சீரியஸாக நான் இதெல்லாம் நிஜமாக நான் நேரில் பார்த்ததே இல்லை. சீரியஸாக நான் பார்த்தது வந்தது எனக்கு ஒரு ரொம்ப குட் ஃபீலாக இருக்குது காய்ஸ். சீரியஸாக உங்களுக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் குட் ஃபீல்ஸாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.